வலப்புறமோ இடப்புறமோ இருப்பவருடைய கையை பிடிச்சி முகத்தை பார்த்து குருக்கள் தருகின்ற இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லணும். சரியா? புரியுதா? வலப்புறமோ இடப்புறமோ இருக்கிறவங்க கையை பிடிங்க. முதல்ல அவங்க முகத்தை பாருங்க, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பாருங்க. புது வருஷம் அன்னைக்கு முகத்தை அப்படி காட்டினீங்கன்னா மிரண்டு ஓடிட போகிறாங்க. ஏன்டா வந்தோம், காலையில் வந்திருக்கலாமே நினைக்க போகிறாங்க. அதனால் தயவு செய்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இப்போ இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்ல போறீங்க. நல்லா சொல்லணும். சரியா? ஆண்டவர், என்னைய பார்த்து சொல்லாதீங்க, என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு. அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. உங்களுக்கு அமைதி அருள்வாராக. So once again, Happy New Year. Happy New Year. 38 பல்லா 42 பல்லா எத்தனை பல் இருக்குதோ அதை காட்டி சொல்லுங்க பார்ப்போம். Happy New Year. Happy New Year. நல்லா வலப்புறம் இடப்புறம் எல்லா பக்கமும் சொல்லுங்க Happy New Year. பின்னாடி கூட சொல்லுங்க Happy New Year. அப்பாடா, இந்த உற்சாகத்தோடு அப்படி ஒரு 10 நிமிஷம் மட்டும் கேட்டுக்கோங்க. சரியா? இன்னைக்கு அன்னை மரியாவை கடவுளின் தாய் என்று கொண்டாடுகிறோம். அன்பு மக்களே, நமது பங்கு தந்தையர்களின் பெயரால் 2025ஆம் ஆண்டுல நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள், உங்களுடைய புதிய திட்டங்கள், உங்கள் புதிய நம்பிக்கைகள், புதிய எதிர்பார்ப்புகள், புதிய இயக்கங்கள் எல்லாவற்றையும் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு நிறைவாக்கி தருவாராக. மரியே மரியே, கையை வைத்து சொல்லுங்க மரியே. நான் மரியேன்னு சொன்னோம்னா நீங்க வாழ்கன்னு சொல்லுங்க சத்தமா. பாப்போம், உங்களுக்கு எனக்கும் போட்டி. மரியே மரியே. அப்பா இப்படியே இந்த டெம்போ மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி. மரியே. கொஞ்சம் வேகமா இருக்கிறாங்க. மேபி தொடக்கத்துல இதே சாப்பிட்டு வந்திருப்பாங்க போல. மரியே. செம, சூப்பர். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்காக இந்த முதல் நாள் முதல் திருப்பலியில நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்பு மக்களே, இந்த முதல் நாள் இறைவனுடைய தாயின் கையில நம்மை திரு அவை ஒப்படைக்கின்றது. எனவே இந்த முதல் நாள் திருப்பலியில, இந்த முதல் திருப்பலியில நான் கொடுக்க போகின்ற மறையுரையின் தலைப்பு காலம் நிறைவேறிய போது கடவுளுக்கு தேவைப்பட்டவர் யார், அதே நேரத்தில் இந்த 2025ஆம் ஆண்டின் காலத்தில் நமக்கு தேவைப்படுபவர் யார். இதை இந்த இரண்டாவது வாசகத்தின் அடிப்படையில் இந்த மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். காலம் நிறைவேறிய போது கடவுளுக்கு தேவைப்பட்டவர் யார்? அன்பு மக்களே, இதற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக இயேசுவை குழந்தையாய் கரத்தில் ஏந்தியவர்கள் விவிலியத்திலும் புனிதர்களும் பல பேர் இருக்கிறார்கள். விவிலியத்திலே 3 நபர்கள் இருக்கிறார்கள். நமது அன்னையாம் தாய் மரியாள், சூசையப்பர், சிமியோன். புனிதர்கள் என்று பார்த்தோம் என்றால் முதல்ல யார் வர்றா? நினைச்சேன், யார் வர்றா? அந்தோனியார். எப்படி எடுத்தாலும் அந்தோனியாரை கூட்டு வந்துடணும். உண்மையில சொல்றேன், இயேசு கோவிலில் காணாமல் போன பின்பு சூசையப்பரும் மாதாவும் என்ன செய்தார்கள்? ஒரு அம்மா எந்திரிச்சு தூக்கத்திலேயே சொல்லிச்சு, அந்தோனியாரிடம் ஜெபித்தார்கள். அந்த நிலைமை தான் நம்ம. ஆக குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தியதுல அந்தோனியார், அடுத்தது கிறிஸ்டோபர், அடுத்ததாக பார்த்தோம் என்றால் நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், புனித ஜெரோம், புனித ஜெம்மா கல்கானி அப்படின்னு ஒரு புனிதர் இருக்காரு. என்ன பேரு? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க விண்ணக இந்த நரகத்திலிருந்து அப்படியே அது என்னது உத்தரிக்க ஸ்தலத்திலிருந்து மோட்ச பாதைக்கு போகும்போது இந்த ஜெம்மா கல்கானி வாசல்ல நின்னாங்கன்னா எட்டி பார்க்கும்போது என்ன அந்தோனியாரை காணலையே அப்படின்னா, என் பேரு ஜெம்மா, என்னை பத்தி தெரியுமா, நீ சும்மா அப்படின்ட்டு உங்களை அனுப்பி விட்டுருவார். பார்த்துக்கோங்க.
அதனால கொஞ்சம் புனிதர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 5 புனிதரோட வாழ்ந்து 5 புனிதரோட விண்ணகத்துக்கு போகணும்னு நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா நடக்காது. அப்ப என்கிட்டையும் பங்கு ஃபாதர்ஸே வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்காதீங்க, ஏன்னா நாங்களே திணறி போய் தான் நின்றுக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு மகிழ்ச்சி, நாங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு மகிழ்ச்சி. மரியே மரியே, கையை உயர்த்தி சொல்லுங்களேன் அம்மாவுக்கு, மரியே மரியே. ஜெம்மா கல்கானி, புனித ஜெரோம், புனித ஃபாஸ்டினா, புனித அவ்லா திரேசம்மா, புனித குழந்தை திரேசம்மா, புனித ஜெரால்டு மஜல்லா, புனித ஆக்னஸ் மோன்டே புல்சியானோ, எப்படி இருக்கு பேரு? புனித ஆக்னஸ் மோன்டே புல்சியானோ, இப்படி ஒரு புனிதர் இருக்காருங்க. எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது மிரண்டே போயிட்டேன். அப்புறம் புனித கேத்ரின், புனித நிக்கோலாஸ், புனித ஸ்தானிஸ்லாஸ் என்று ஒரு லிஸ்டே இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தியவர்கள். ஆனால் இந்த லிஸ்டில் முதன்மையும் மகத்துவம் உள்ளவராக இருப்பவர் நமது அன்னை மரியாள். மரியே மரியே. ஏன் இந்த திரு அவை இந்த முதல் நாளில, இந்த முதல் திருப்பலியில அன்னையா மரியாவை கடவுளின் தாயாக உயர்த்துகிறது என்றால் மிக முக்கியமான பதில்களை இந்த மறையுரை நமக்கு தருகிறது. அன்பு மக்களே, முதலாவது பதில், ஏன் அன்னை மரியாவுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் மகத்துவம் என்றால், இப்ப ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, இந்த குட்டீஸ் டான்ஸ் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி முடிச்ச உடனே அந்த டீச்சர் என்ன செய்வாங்க, நல்லா ஆடுற குழந்தைய என்ன செய்வாங்க, முன்னாடி நிப்பாட்டுவாங்க. கரெக்டா? என்ன சொல்லுவாங்க டீச்சரு, ஹாய் எல்லாரும் கவனிச்சுக்கோ, இந்த முன்னாடி நிற்கிறா பாத்தியா, அவளை பார்த்தே எல்லாரும் ஆடணும். ஏன்னா அவ தான் கரெக்டா ஆடுவா, நல்லா ஆடுவா, சூப்பரா ஆடுவா, மறக்காம ஆடுவா, தெளிவா செய்வா. இது அப்படியே அன்னை மரியாவுக்கு இன்று பொருத்தினீர்கள் என்றால், திரு அவை ஏன் நம்மை இந்த முதல் நாளில் முதல் திருப்பலியில அன்னை மரியாவை முன்வைக்க சொல்லுகிறது என்றால், இந்த உலகத்துல கடவுளை முழுவதுமாக நம்பியவரும், முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவரும், முழுவதுமாக தாழ்ச்சியோடு நினைத்தவரும், முழுவதுமாக ஆண்டவருக்காக வாழ்ந்தவரும் அன்னை மரியாவை தவிர வேறு யாரும் இல்லை. மரியே மரியே. அந்த அடிப்படையில் திரு அவை நம்மிடம் சொல்லுகிறது, இன்று முதல் இந்த வருடம் முழுவதும், இந்த 2025ஆம் ஆண்டின் வருடம் முழுவதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக, உங்கள் நாட்களுக்கு முன்பாக, உங்கள் வளமைக்கு முன்பாக, உங்கள் வாழ்வுக்கு முன்பாக அன்னை மரியாவை வைத்துக் கொள்ளுங்கள். செய்வீர்களா? எங்க கேமராவில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, என் நிலைமைய என்ன செய்வீங்களா? நல்லா கேட்குற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 5-6 திருப்பலி உலகம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கும், நம்ம திருப்பலியும் ஓடிக்கிட்டு இருக்கும். செய்வீங்களா? அப்ப மரியே மரியே, அன்னை மரியாவை முன் வைக்க வேண்டும். அதுதான் திரு அவை சொல்லுகின்ற முதல் உண்மை. இரண்டாவது உண்மை, அன்பு மக்களே, ஆப்பிரிக்க கிறிஸ்தவர்களிடம் ஒரு வினோதமான பழக்கம் உண்டு. ஆப்பிரிக்க கிறிஸ்தவர்களிடம் அவர்களே கேள்வியும் அவர்களும் பதிலாக சொன்ன ஒரு அற்புதமான கேள்வி. ஆப்பிரிக்க கிறிஸ்தவர்கள் அடிக்கடி கேட்பார்கள், இந்த திரு அவை இயேசுவுக்கு பல விழாக்களை கொண்டாடுகிறது, தூயாவியாருக்கும் விழாக்களை கொண்டாடுகிறது, ஆனால் தந்தையாம் கடவுளுக்கு ஒரு விழா கூட கிடையாது. ஆமாவா இல்லையா? ஒரு விழா கூட, திருவழிபாட்டு ஆண்டுல ஒரு விழா கூட தந்தையை நினைத்து நாம் கொண்டாடுவது இல்லை. அதற்கு அந்த ஆப்பிரிக்க கிறிஸ்தவர்களே பதிலை சொல்லுகிறார்கள். ஏன் தந்தைக்கு விழா என்ன என்றால், ஒரு கனவுல தந்தை இந்த கேள்வியை கேட்ட ஆப்பிரிக்க கிறிஸ்தவரிடம் பேசினாராம். இவ்வாறு சொன்னார், எனக்கு ஏன் விழா வேண்டாம் என்றால், காலம் நிறைவேறிய போது என்னுடைய படைப்பில பல ஓட்டைகளை நான் பார்த்தேன். இந்த ஆதாம் ஏவாள் படைப்பில என்னுடைய அந்த தவறான அந்த நிகழ்வை நான் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில பார்த்தேன். எனவே என்னுடைய படைப்பின் மிக அற்புதமான படைப்பாகிய இந்த ஆதாம் ஏவாள் படைப்பில் சிறந்ததாக இல்லாததால் மீண்டுமாய் எனக்கு ஒரு உன்னதமான படைப்பு தேவைப்பட்டது. அதனால்தான் அந்த படைப்பை உருவாக்க நான் விரும்பினேன். என் விருப்பத்தை நிறைவேற்ற என் மகன் அந்த பெண்ணினுடைய வயிற்றில மகனாக பிறந்தார். அந்த மகன் பிறப்பதற்கு தூய ஆவியார் அவருடைய திருவயிற்றில தங்கினார். மரியே மரியே.
எனவே அன்னை மரியாவே முன்னிலைப்படுத்துவது ஏனெனில் அன்னை மரியாவிற்குள் மூவொரு கடவுளும் தஞ்சமடைந்தார்கள், தங்கினார்கள். இந்த மூவொரு கடவுளையும் அன்னை மரியாள் தாங்கினார். தியோடோகஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் தாங்குபவர். எனவே அன்னை மரியாள் கடவுள் ஆணையிட்டதால் தூயாவியாரை சுமந்து மகனாக நம்மிடம் கொடுத்த விழாவே இன்றைய நாள் விழா. எனவே அன்னை மரியாவை நம் வாழ்க்கைக்கு முன்பாக வைக்க வேண்டிய இரண்டாவது காரணம். அன்பு மக்களே, நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி, காலம் நிறைவேறிய போது கடவுளுக்கு யார் தேவைப்பட்டார்? இந்த காலம் நிறைவேறியது என்றால் என்ன அர்த்தம்? அது எந்த காலம்? இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே திருப்பலியில விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே அப்படின்னு போற காலமா? ஏன்னாங்க நிறைய பேர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் போயாச்சு. இப்போ எந்திரிச்சு தட்டி கேளுங்க, எங்க இருக்கிற அப்படின்னா பதட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கன்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா அப்படிதான் இருக்குது, பயமாவும் இருக்குது எனக்கு. மரியே கொஞ்சம் சுரண்டி சொல்லுங்களேன், மரியே. பக்கத்தில் உள்ளவங்களை சுரண்டி சொல்லுங்க, மரியே. தூங்குனாங்கன்னா நல்லா சுரண்டி சொல்லுங்க, மரியே. தூங்க விடாதீங்க தயவு செய்து. அதான் சொல்றேன், 1ஆம் தேதி தூங்குனீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக தூங்குவீங்க. அப்புறம் பார்த்துக்கோங்க, தூங்கிக்கிட்டே இருப்பீங்க. அன்பு மக்களே, எந்த காலம் என்பதற்கு பதிலை இன்றைய இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது. இரண்டு அற்புதமான ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். ஒன்று இன்கார்னேஷன், இரண்டாவது சாங்டிஃபிகேஷன். இன்கார்னேஷன் என்றால் கடவுள் மனித உருவெடுத்தல். சாங்டிஃபிகேஷன் என்றால் இந்த மனிதன் கடவுளின் பிள்ளையாக மாறுவது. அதைத்தான் இன்று இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இதோ காலம் நிறைவேறிய போது தன் மகனை இந்த உலகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். இது இன்கார்னேஷன். இரண்டாவது, அந்த மகனின் வழியாக நாம் சாங்டிஃபை, புனிதப்படுத்தப்பட்டு அப்பா தந்தை என்று அழைக்கின்ற உரிமையை பெறுகிறோம். மரியே, மரியே. எனவே இந்த காலம் என்பது இந்த இன்கார்னேஷன், சாங்டிஃபிகேஷன். இதற்கு முன்பாக எபிரேயர் 1:1 சொல்லுகிறது, முற்காலத்தில் பல வகைகளில் பல பேருடைய இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய கடவுள் இந்த இறுதி நாட்களில் தன் மகன் வழியாக பேசினார். அப்ப முற்காலத்துல இறைவாக்கினர்கள் வழியாக பேசினார். விவிலியத்தின் அடிப்படையில் கடைசி இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான். இந்த திருமுழுக்கு யோவான் வரை ஆண்டவர் பேசினார். இப்பொழுது இந்த காலத்துல, இந்த சரியான காலத்துல, நிறைவேறிய காலத்துல தன் மகன் வழியாக பேச ஆசைப்படுகிறார். அந்த பேசுவதற்கு கடவுளுக்கு தேவைப்பட்டவர் தான் நமது அன்னை மரியாள். மரியே, மரியே. சத்தம் அப்படியே குறையுது, மரியே. அன்பு மக்களே, அதிலிருந்து நாம் தொடர்ந்து சென்றோம் என்றால் அன்னை மரியாள் இந்த காலம் நிறைவேறியதற்கு எப்படி உதவினார்? 3 ஆங்கில வார்த்தைகள் இருக்கிறது, 3 கேள்விகள். how, இரண்டாவது வார்த்தை where, மூன்றாவது கேள்வி why. how, where and why. எப்படி, எங்கே, ஏன் இந்த அன்னை மரியாள் காலம் நிறைவேறிய போது இருந்தார்? முதலாவது கேள்வி how, எப்படி காலம் நிறைவேறியதை நாம் உணர்ந்து கொள்ளலாம்? எசாயா 7:14 சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு அடையாளம் தருகிறார். அது என்ன அடையாளம்? ஒரு இளம் பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள். எப்படி காலம் நிறைவேறுவது என்றால் ஒரு இளம் பெண், கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, எங்கே காலம் நிறைவேறும்? இந்த நிறைவேறும் காலத்தை எங்கே புரிந்து கொள்ளலாம் என்பதற்கு பதிலை மீகா புத்தகம் 5:2 சொல்லுகிறது. ஓ எப்ராத்தா, பெத்லேகேம், நீ சிறியவையாக இருந்தாலும் இஸ்ராயலை ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே வருகிறார் என்று சொல்லுகிறது. ஆக எங்கிருந்து காலம் நிறைவேறுகிறது என்றால் பெத்லகேமில் இருந்து தான் காலம் நிறைவேறும். அதைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் 1:26 சொல்லுவார், நாசரேத்து பெத்லகேமில் வாழ்ந்த ஒரு கன்னியிடம் கபிரியேல் தூதர் அனுப்பப்பட்டார். மூன்றாவது why, ஏன் இந்த காலம் நிறைவேற வேண்டும் என்பதற்கு பதிலை எசாயா புத்தகம்
53:4 முதல் 6 வசனங்கள் சொல்லுகிறது. இதோ அவர் நமக்காக நம்முடைய பிணிகளை தாங்க வேண்டும், இரண்டாவது துன்பங்களை சுமந்து கொள்ள வேண்டும், குற்றங்களுக்காக காயமடைய வேண்டும், காயங்களால் நம்மை குணப்படுத்த வேண்டும். ஏனெனில் அவரே நமக்காக இந்த கன்னி பெண்ணிடம் பிறந்து பெத்லகேமில் வளர்ந்து நமக்காக நம்முடைய காயங்களால் நம்மை குணப்படுத்துகின்றார். மரியே மரியே. அன்பு மக்களே, இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த காலம் நிறைவேறியது. திருத்தந்தை 2025 யூபிலி ஆண்டாக அறிவிக்கின்றார். காலம் நிறைவேறியதின் முக்கியமான ஒரு யூபிலி ஆண்டு. எனவே இன்றைக்கு எப்படி காலத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்றால் அன்னை மரியாவை கொண்டுதான் நிறைவேற்றுகின்றார். இரண்டாவது எங்கிருந்து நிறைவேற்றுகின்றார் என்றால் அன்னை மரியாள் வாழ்ந்த அந்த பெத்லகேமிலிருந்து நிறைவேற்றுகின்றார். ஏன் நிறைவேற்றுகிறார் என்றால் அந்த அன்னை மரியாள் பெற்றெடுத்த மகனால் தான் நம்முடைய காயங்கள் குணமாகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அன்பு மக்களே, அடுத்ததாக காலம் என்பதற்கு கிரேக்கத்தில் 2 வார்த்தைகள் இருக்கிறது. குரோனோஸ், கெய்ரோஸ். குரோனோஸ் குரோனாலஜி என்று சொல்லுவார்கள். குரோனோஸ் என்றால் நேரம், கெய்ரோஸ் என்றால் சரியான நேரம். ஆனால் இந்த பவுலடியார் இதை எழுதும் பொழுது இந்த குரோனோஸ் என்ற வார்த்தையை இன்று 2வது வாசகத்தில் கலாத்தியருக்கு சொல்லுகின்றார். அந்த குரோனோஸுக்கு முன்பாக பிளேனரோ, பிளேரோமா என்ற வார்த்தையையும் பயன்படுத்துகின்றார். அர்த்தம் என்னவென்றால் சரியான நேரம், குறிக்கப்பட்ட நேரம், அந்த நேரம் கணிக்கப்பட்ட நேரம் என்று சொல்லுகிறார். எனவே காலம் நிறைவேறியது என்றால் ஆண்டவர் குறித்த நேரம், ஆண்டவர் கணித்த நேரம், ஆண்டவர் விரும்பிய நேரம், ஆண்டவருடைய சரியான நேரத்தில் நீங்களும் நானும் அன்னை மரியின் துணையால் இருக்கின்றோம். மரியே மரியே. அன்பு மக்களே, நான்மணி கடிகை அப்படின்னு ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கிறது. அது 53:4-6 இப்படி சொல்லுகிறது. ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல் அப்படின்னு சொல்லுகிறது. ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல். அர்த்தம் என்னவென்றால் ஒருவருக்கு தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. இன்னைக்கு தயவு செய்து இங்க அம்மா இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு போய் தயவு செய்து ஒரு பிளஸ்ஸிங் வாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கிராமத்தில் இருந்திருப்பீங்க. கிராமத்தில் இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. நியூ இயர் பூசை முடிஞ்சு வீடு வீடா போய் பிளஸ்ஸிங் வாங்குவாங்க. கரெக்டா? நீங்களாம் வாங்க போவீங்களா? என்ன பார்க்கறத பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. நைட்டு பூசையில் இது ஒரு பிரச்சனை. போய் வாங்க போவீங்களா? நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் ஃபாதர். கோயிலுக்கு வருவோம், வீட்டுக்கு போவோம், போர்வையை போற்றி தூங்கிடுவோம் ஃபாதர். சரி, அது உங்கள் ஸ்டைல் வச்சுக்கோங்க. அந்த பழக்கமெல்லாம் உண்டு. ஆக்சுவலாக மாமியார்கிட்ட போய் சிலுவை வாங்குவாங்க, அத்தைக்கிட்ட போய் சிலுவை வாங்குவாங்க, பெரியவங்கள்ட்ட சிலுவை வாங்குவாங்க, குறிப்பாக பங்கு தந்தையர்கிட்ட சிலுவை வாங்குவாங்க. பூசை முடிச்சுட்டு 2 பேர்கிட்ட வந்து தயவுசெய்து பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு. புரியுதா? என்ன முறைச்சி பார்க்குறீங்க? ரொம்ப அழகான வார்த்தை. இதோ ஒருவருக்கு தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை. அதனால்தான் அன்னை மரியாவை விட இயேசுவுக்கு பெரிய துணையே இல்லை. கருவறையில் தொடங்கினார், கல்லறை வரை துணையாக சென்றார். அன்னை மரியாள் துணையாக சென்றார். அதனால் தான் மீண்டும் மீண்டும் திருச்சபை சொல்லுகிறது, உங்கள் கருவறையிலிருந்து கல்லறை வரை இந்த அன்னை மரியாவை துணையாக முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று இருக்கிறது, அன்னையும் பிதாவும். இது யார் சொன்னது? இப்ப மாட்டீங்க பாருங்க, பெரிய மேதாவி எம்எல்லாம் படிச்ச தமிழ் பண்டிட்லாம் இப்ப யார் சொன்னது? இத அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், இது யார் சொன்னது? ஔவையாரா? ஏசப்பா, கொன்றை வேந்தன் இப்படி ஒருத்தர் இருக்காரா ஃபாதர்? இருக்கிறார். அன்னையும் பிதாவும். ஆக அன்னை கடவுளுக்கு முன்பாக வருகிறார். அதனால்தான் என்னவோ மீண்டும் மீண்டும் திரு அவை சொல்லுகிறது, உங்கள் அன்னையை, நமது அன்னையை, தேவதாயை உங்களுக்கு முன்பாக வைத்து பயணத்தை தொடங்குங்கள் என்று திரு அவை சொல்லுகிறது. அன்பு மக்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி
உலகத்தில் உள்ள இறையியல் பேரவையை சந்தித்த பொழுது இந்த வார்த்தையை சொன்னார். அன்புக்குரிய இறையியலார்களே, அன்னை மரியாள் யார்? மரியாள் என்பவர் நம்மோடு கடவுளை இணைத்தவர் ஒன்று. இரண்டாவதாக சொல்லுகிறார், அன்னை மரியாள் என்பவர் இதோ கடவுளை வரலாற்றுக்குள் நுழைத்தவர். மூன்றாவதாக சொல்லுகிறார், அன்னை மரியாள் என்பவர் இன்பத்திலும் துன்பத்திலும் இயேசு நம்மோடு பங்கேற்க இம்மானுவேலாக தந்தவர் என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அன்னை மரியாள் ஒரு புதிய பயணத்தை 2025 நம்மோடு எடுக்கின்றார். அந்த பயணம் இன்றைய நற்செய்தியில 3 வகையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. 3 வகையான பயணத்தை பார்க்கின்றோம். முதல் பயணம் பாருங்க, அவருடைய ஆட்டுக்கிடாய் அந்த கிடையிலிருந்து அவர்கள் தீவன தொட்டியை நோக்கி பயணிக்கிறார்கள். இல்ல, அந்த இடையர்கள் அவருடைய ஆட்டுக்கிடையிலிருந்து தீவன தொட்டியை நோக்கி ஒரு பயணத்தை செய்கிறார்கள். எப்பேற்பட்ட பயணம்? பயத்தோடு உள்ள பயணம், அச்சத்தோடு உள்ள பயணம். அந்த காலத்துல அந்த மக்கள் சொந்தத்தில் ஆடுகள் வைத்திருப்பதில்லை. இந்த ஆட்டு இடையர்கள் எல்லோருமே இன்னொருவருடைய ஆடையை மேய்த்து கொண்டிருந்தவர்கள். இப்ப விட்டுட்டு போனா என்ன ஆயிரும்? அந்த ஆடெல்லாம் காணாம போச்சுன்னா பிரச்சனை. பயத்தோடு அச்சத்தோடு அவர்கள் அந்த மாட்டு கொட்டையை நோக்கி ஓடினார்கள், தீவன தொட்டியை நோக்கி ஓடினார்கள், பயத்தோடு ஓடினார்கள். மீண்டும் 2வது பயணம், தீவன தொட்டியிலிருந்து மீண்டுமாய் தங்கள் ஆட்டு கொட்டகைக்கு வந்தார்கள். அப்போது மகிழ்ச்சியின் பயணமாக மாறுகிறது. அதனால்தான் இன்றைக்கு 3 வார்த்தைகளை விவிலியத்தில் பார்க்கின்றோம். முதலாவதாக கண்டார்கள், தெரிவித்தார்கள், மூன்றாவதாக வியப்படைந்தார்கள். கண்டார்கள், அவர்கள் தெரிவித்தார்கள், வியப்படைந்தார்கள். மூன்றாவது ஒரு முக்கியமான பயணத்தை அன்னை மரியாள் செய்கிறார். அதுதான் உள் பயணம். உள்ளுக்குள் ஒரு பயணம். அவள் அத்துணையும் தன் மனதில் இருத்தி வைத்து சிந்தித்தார். இன்றைக்கு இந்த 2025 இந்த அன்னை மரியாவுடைய பயணம் நம்முடைய பயணமாக உள்ளே இருத்தி நன்றி உள்ளத்தோடு மகிமையோடு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ, ஆண்டவரை நம்பி வாழ, ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை வளர்த்து கொள்ள அன்னை மரியாவோடு உள்ள இந்த பயணத்தை தெளிவாக்குவோம். அன்னை மரியின் கரத்தை பிடித்து கொள்வோம். அவளும் நம்மை கரத்தை பிடித்தவாறு இந்த 2025 நல்ல ஆண்டாக மாற்றித்தர ஜெபிப்போம். ஜெபியுங்கள். எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.